டான் 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 டான். இன்ட்ரோக்கெல்லாம் பாட்டு போட தெரியலங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு திவா என்டர்டைன்மெண்ட். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, வாங்க அந்த இடத்தையே காட்டுறேன். நானே வாயில சொல்ல மாட்டேன். கமான். இது ஒரு டேம். இந்த டேம் பேர் என்ன? விஸ்வக்குடி. என்ன குடி? விஸ்வக்குடி. விஸ்வக்குடி டேம். ஏதோ மிதக்குது. இந்த டேம் வந்து இந்த டைம்ல வந்து தண்ணி இல்லை, கொஞ்சம் ஏமாந்துட்டோம், டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டோம், ரொம்ப ஏமாந்துட்டோம். ஆனா இந்த சைடு கூட தேவையில்லை, கொஞ்சம் அந்த சைடு பாருங்க. இதுக்காக தான் வந்திருக்கோம், அங்க இருந்து இங்க எவ்வளவு தூரம். மலைகள் முன்னாடி வீடியோல பாத்திருப்பீங்க. இதுக்கு முன்னாடி எங்க போனோம்? கோட்டைக்கு, ஜார்ஜ் கோட்டைக்கு போனோம். ஜார்ஜ் கோட்டை, ரஞ்சங்குடி கோட்டைக்கு போனோம். இப்ப வந்து இந்த இதுக்கு வந்திருக்கோம். ஆனா டேம் இங்க இருக்குன்னு யாருக்கும் சத்தியமா தெரியாது. அப்படியே வீடியோ எடுத்துட்டு இங்க டேம்ல நல்லா தான் இருக்கு, ஆனா தண்ணி வரல. கொஞ்சம் ஏமாற்றமே, எங்க பண்பாடுதான்னு இருக்கு. வாரம் ஒரே தண்ணி இருக்கு. அதுக்கப்புறம் என்னங்க தண்ணி? ஏங்க டேம்னா தண்ணி இங்கிட்டு இருக்கிறது மட்டும் டேம் இல்லைங்க, இங்கிட்ட நம்ம பீச்சுக்கிட்டு போகணும். தண்ணி இறச்சி விடுங்க, உள்ள இறங்கி இறச்சி விடணுமா? பிரியதர்ஷினி அமைதியா காமெடி வேணாம். டேமா? ஆனா இங்கேயும் வந்துட்டு மீன் இருக்குன்னாங்க, மீன் வறுத்துருவாங்க. எக்ஸ்பெக்டேஷன் எங்கேயோ போயிட்டோம். சொன்னேன் மீன் இருக்குங்கன்னு. ஆனா எங்க இருக்குன்னு சொல்ல நீங்க கேட்கல. கரெக்ட் தான், பரவாயில்ல. இனிமேல் எக்ஸ்பெக்ட் பண்ணி வைக்க கூடாது. எக்ஸ்பெக்டேஷனே இது ஆகக்கூடாது. இதுக்கப்புறம் நீங்களே கமெண்ட்லயாவது போடுங்க, இந்த இடத்துக்கு போங்க அந்த இடத்துக்கு போங்கன்னு. 100 கிலோமீட்டருக்குள்ள. ஆமா, 100 கிலோமீட்டர் சரௌண்டிங். நாங்க ஏதாவது கட்டி விட்டோம், அதுக்கப்புறம் வாங்கலாம்னு சொல்லுவாங்க. இடம் இருக்கு திருச்சிக்குள்ளே, இதோட நல்ல இடம் இருக்கு. கமெண்ட்ல ஏதாச்சும் போடுங்க, அங்க கூட போறோம். எங்களுக்கு தெரிஞ்ச இடமா இப்ப போயிட்டு இருக்கோம். நீங்க சொல்ற இடமா இருந்தாலும் போவோம். பெட்ரோல் காசும் அப்படியே 100 ரூபா. அதுக்குன்னு மலைக்கோட்டையெல்லாம் போடக்கூடாது. மலைக்கோட்டை போறது, மலைக்கோட்டையில வீடியோ எடுக்கக்கூடாதுங்க. அதுதான், அது வேற. எல்லாத்தையும் மறைக்க பாக்குறாங்க. சரி வாங்க அந்த சைடு போவோம். அந்த சைடு போய் பார்ப்போம். அந்த புறத்துக்கு போகணும். இவன் அந்த புறத்துலயே தாங்க இருக்கான். வாங்க வாங்க வாங்க, நல்லா காமிங்க. நம்மளுக்கு வேணாங்க. நல்லா அணையில இருந்து தண்ணி வரது தெரியுமா? ஜாமுங்கிறாங்க, தண்ணி வரத ஏமாத்தி விட்டாங்க நம்மள்ட்ட. சொல்ற மாதிரி படத்துல வர்றதுதான் எக்ஸ்பெக்டேஷன், ரியாலிட்டி. இங்கிட்டு காட்டுங்க தண்ணி வர்றத. வாங்க, தண்ணி அருவி மாதிரி கொட்டுதுங்க. இங்க நல்லா இருக்கு பாருங்க, கொஞ்சம் பார்க்க. எப்படிங்க தண்ணி அருவி மாதிரி கொட்டுதுங்க? அதான் என்ன, தண்ணி வந்து ரொம்ப கம்மியா வருது, அதுதான் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. தண்ணி பற்றாக்குறை எப்படின்னு ஒரு ஊருக்கு போனாதான் தெரியுது. வேண்டாம், தண்ணி எங்கெங்கெல்லாம் கிடைக்காதோ அங்கங்க போனாதான் அதோட கஷ்டம் தெரியுது. இது எல்லா இடத்துலயும் தான். இது நம்ம வீட்டுல மட்டும்தான் நமக்கு தண்ணி கரெக்டா கிடைக்குது. வெளியே எங்க போனாலும் தண்ணி ஒழுங்காவே கிடைக்கிறது இல்லை. அது இது மாதிரி ஏரியாக்கெல்லாம் வந்தாதான் தெரியுது அதோட தட்டுப்பாடு என்னன்னு. கொஞ்சம் இதையும் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க, எல்லாத்தையும் தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. சேவ் வாட்டர், சேவ் அவர் தமிழ்நாடு, சேவ் அவர் தமிழ்நாடு. வாங்க, இங்க ஏதோ சொன்னாங்க 80 கிலோமீட்டர் மூச்சுதான் வாங்குது. திருச்சி அரோகரா. வாங்க, நம்ம திருச்சியில இல்லன்னு யாராச்சும் சொல்லுங்க ப்ரோ. பெரம்பலூரும் நாங்க தான் தோஸ்து, அதனால பெரம்பலூரும் விட்டு கொடுத்துக்க மாட்டேன். நல்லாதான் இருக்குது. எனக்கு திடீர்னு முதல்ல வந்துருமோன்னு பயமா இருக்குது ப்ரோ. முதல்ல எங்க தாவி வரப்போதானா ரக்கையா இருக்கு, அதுக்கு பரவாயில்டா. இப்படி வருமா? ஏனுஜா பாரு, இருக்கதே இவ்வளவுதான் சரௌண்டிங். இதுக்குள்ள இருந்தா எப்படி யாராவது பிடிச்சிரும். ஆமா, அதனால வனத்துறையிட்ட சொல்லி பிடிச்சிருவாங்க. எனக்கு தெரிஞ்சு மிருகம் எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை.
மிருகம்லாம் இருக்குங்க காட்டுக்குள்ள, அப்புறம் மிருகம் இருக்காம எல்லாம் இருக்கும். என்னக்கா முதல்ல இருக்குமா மிருகம் இருக்கா எல்லாம் அது டைலாக். பாத்துவாங்க அவ்வளவு பெரிய இதுல மிருகம் இருக்காங்க. ஆனா முதல்ல இருக்கும். முதல்ல இருந்துச்சுன்னா நிறைய ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து இங்க இது பண்ண மாட்டாங்க. அதுதான் இறங்க கூடாது குளிக்க கூடாது அப்படின்னு இருப்பாங்கல்ல. குளிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் அப்படி கட்டையில உட்காந்துருக்க முடியுமா? டக்குன்னு முழுங்கிருக்காங்க அவங்கெல்லாம். அவங்க அந்த அறிவு பண்றது ப்ரோ பேட் வைஸ் யூடியூப்ல வேணா. சரியான மீன் பெருசுங்க, சரியான பெருசு. ஏன் ப்ரோ ஏன் மீன் தானே? மீன் 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 தானே? என்ன சொல்ற, ஒரு 3 வருஷம் குழந்தைக்கு இருக்கும்லங்க. அது கூட பெருசா இருக்கு. இது எங்க சொல்றதுக்கு ஒரு அளவு தானே இருக்குது. மீனுங்கன்னு சொல்லிட்டு காமிச்சாம இருங்க. சரி பெருசுல காட்டுவா. அதுவும் அதுக்கு ஒரு லாஜிக்கா இருக்கு. அவன் எப்படி ஒரு காட்டினானா, ஒரு பெரிய மீனா நல்லா தான் காட்டினான். ஆமா, நீ இதோ மீன் இருக்குன்ட்டு என்ன துளுக்குண்டு காட்டுற. சுண்டர சைஸ் கூட இல்ல அது. அதே ஜூம் பண்றோம். அதே தெரியும்ல, நீதான்டா கேமரா வேலை. ஐயோ இடம் பேசுங்க. சொல்றேன், அமைதி அமைன்னு கூப்பிடுறான்னு வந்துடுறாங்க. அமைதி இருக்கிறதுலதான் ஆபத்து இருக்கும். அதனால வரவேணான்னு தான் இங்க சொல்லுவேன். ஒரு காந்திஜி தத்துவம் சொல்றாப்புல, நீயே விட்டா கூட்டிட்டு வந்துருவேன். அதுக்கப்புறம் நீ அவங்கள சொல்ற. ஆமா ஆமா, குளிக்கிறதுக்கெல்லாம் சேஃப்டி கிடையாது. நாங்களே குளிக்கல, அதனாலதான். நீங்க வந்தீங்கன்னா அந்த தண்ணி போற டைம்ல பாத்தீங்கன்னா அழகா இருக்கும். அந்த தண்ணியை வேணா பார்க்க வரலாம். மித்தபடி கிளைமேட் சும்மா இதா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி டைமுக்கு வந்தீங்கன்னா கிளைமேட் மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நல்லா இருக்கு. மித்தபடி சொல்லிக்கிற அளவுக்கு நாங்க எக்ஸ்பெக்டேஷன், அந்த டேம்னு சொன்னாங்களா, எக்ஸ்பெக்டேஷன் எங்கேயோ போனதான் போட்டு காமிச்சாங்க. அப்படிதான் இருக்கும். கூகுள்ல மேப்ல பேசவே இல்லை. மேப்ல எல்லாத்துலயும் போட்டு என்னென்னமோ காட்டுறாங்க. சரி வாவ் அப்படின்னு வந்து பார்த்தா, அது நான் சொன்னது தண்ணி வந்தப்ப. இப்ப தண்ணி வரல. அறிவு வேணா கேட்டீங்களா? ஒருத்தன் போன் அடிச்சு அவன் அடிச்சா சரியா போயிடும். அவனை அடிக்க கூடாது, கேட்கணும் இது மாதிரி ஏன் சொன்னானு. ஏன்னா அவன் நம்ம ஃப்ரெண்டுல வந்திருக்கோம்ல. சார் அந்த லொக்கேஷன்லாம் சூப்பரா இருக்கும். நம்ம எதிர்பார்த்தது என்ன, இங்க வந்து இது டேம்னா மீன் இருக்கும், சாப்பிடலாம். இல்ல இது மாதிரி கடைங்க இருக்கும், இல்ல பார்க் மாதிரி பக்கத்துல இருக்கும். அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்தோம். ஆனா இங்க வந்தா வந்து வெறும் டேம் மட்டும். ஆனா லொக்கேஷன்லாம் நான் குறையே சொல்ல மாட்டேன், சூப்பரா இருக்கு. அதெல்லாம் குறை இல்லை. ஆனா நாம எதிர்பார்த்தது என்ன, எங்க போனா தீவனம் எதிர்பார்ப்போம். அந்த தீவனம் கிடைக்கல இங்க. அது ஒண்ணுதான் இப்ப மனசு கஷ்டமா போச்சு இப்போ. ஐயோ ஐயோ. விஜயகாந்த் மூவிலாம் எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன். அந்த 96 உள்ளலாம் நான் போக விரும்பல. பட் நல்லா இருக்கு பிளேஸ். இவரு பார்த்தாரு நானும் யூடியூப்ல பார்த்தேங்க. ஏதாச்சும் இங்க படம் எடுத்திருக்காங்க பார்த்தா ஒரு படம் கூட இல்ல. சும்மா சொல்லுவாங்க, சும்மா அடிச்சு விடுவாங்க. ஓவாயி இஷ்டம் என்ன வேணா பேசுவேன். அடிச்சு விடுவோம், வேணும் அடிச்சு விட வேண்டியதான். அதான் இருக்குது. நல்லா இருக்குன்னு ஒரு 1000 டைம் சொல்லிட்டாங்க. எனக்கு ஆறுதல் படுத்திக்கணும். சொல்ற மாதிரி அதுதான்டா உண்மை. நான் வாய் பேசுறேன்டா. அவங்க கூகுள்ல காமிச்சதுக்கு பாக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நானே அப்படிதான்டா. சூப்பரா இருக்கு ப்ரோ அப்படின்னாங்க. இந்த மீன் இருக்குலாம் சொல்லி கூட்டிட்டு வந்தா. எனக்கு அதுதான் ஏத்துக்க முடியல. என்னோட கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான். உங்களை நம்பினதே என் தப்பு. என் தங்கச்சி இப்ப பசியோட இருக்கும். ரொம்ப ஆசையா இருந்துச்சு. ஏமாத்திட்டீல எல்லாரையும். ஆனா இந்த சாபம் ஒண்ணு சும்மா விடாது. பூமி சீக்கிரம் செத்து போயிருந்தா தான் நானும் நினைக்கிறேன். பூமியில வாழ்ற நேரம். ஏன் பூமி அவ்வளவு கஷ்டம் என்ன உனக்கு? ஆம்பளை பிள்ளைய பிறந்திருக்கோங்க. போக போக தான் கஷ்டம் இருக்குல்ல. அவன் கஷ்டம் உனக்கு. சிங்கிள் டீக்கு நம்ம அலையிறோம். இப்போ வேலைய நம்மளுக்கு என்ன ஆம்பளை பையா வந்துட்டோம். வீட்டுல வாங்குறோம், சம்பளம் கொடுக்குறோம், வேலைக்கு போறோம், திரும்ப வரோம், தூங்குறோம், திரும்ப வேலைக்கு போறோம். அதை 10,000 நம்ம செலவு இருக்கு, நம்ம செலவு இருக்கு.
ட்ரெஸ் கிஸ் எதனா ஃபங்க்ஷன்னா எடுக்கணும், எங்கேயாவது போறதுக்கு எடுக்கணும். போயிட்டு நமக்கு நாங்க இப்ப இருக்க பசங்களுக்கு தலைக்கு மேல பாரம் இருக்குது, எல்லாம் சொல்ல மாட்டாங்க நம்மள மாதிரி. போங்கடா. அம்பலம் ஆமா. கடன் இருக்கலே மோஸ்ட்லி கடன். இஎம்ஐ தாங்க. இஎம்ஐலே வாழ்க்கை போயிட்டு தான் இருக்குது. இப்போ இஎம்ஐ இல்லாத வாழ்க்கை வாழ்றது கேட்டா ஒரே வார்த்தை ஜாலியா இருக்கீங்க அப்படிங்கிறீங்க. ஜாலியா இருக்குன்னு சொல்லிடுறாங்க ஈஸியா. அசால்ட்டா ஜாலியா இருக்க ஜாலியா இருக்க ஜாலியா நீ வந்து பாத்து தலையிலே அடிக்கணும். பாத்தியாடா ஓகேவா, என் கூட ஒரு வாரம் இரு, நீ ஜாலியா இருக்கா இல்லையான்னு பாரு அப்படிங்கணும். என்னோட கடன் கஷ்டம் எல்லாம் நீ வச்சுக்கோ, வச்சுட்டு என்னடா ஜாலியா இருக்க அப்படின்னு ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்றேன். எப்படி இருக்கும் அவனுக்கு? அடுத்த ஒரு வாரத்துல நான் சொல்றேன்டா அதே ஜாலியா இருக்கேன்னு அப்படின்னு. அப்படிதான் சொல்லுங்க. அந்த இஎம்ஐ மாசம் ஒன்னாச்சுன்னா போதும். அந்த 1ல இருந்து 10 தேதிக்குள்ள வண்டி இஎம்ஐ, போன் இஎம்ஐ, வீட்டு இஎம்ஐ, வீட்டு வாடகை வீடு இருந்துச்சுன்னா வாடகை வீட்டு, போன் ரீசார்ஜ், சாப்பாட்டுக்கு ஜாமான் எடுக்கணும், சிலிண்டரு, கரண்ட் பில்லு, ஏதாவது அந்த இதெல்லாம் இருக்கு. அப்புறமேட்டு நமக்கு ஏதாவது தேவைன்னா அந்த மாசத்துல வாங்கணும், நம்ம சாப்பாடை பார்க்கணும், வீட்டுக்கு ஏதாவது கேட்பாங்க திடீர்னு அது வாங்கி தரணும். இதே கல்யாணம் பண்ணிட்டா அதுக்கு மேல பொண்டாட்டிக்கு வாங்கிட்டு வரணும், பூ வாங்கிட்டு வரணும், சாப்பாடு பிள்ளைக்கு வாங்கிட்டு வரணும், டயப்பர் தான் மஸ்ட். நைட்டு 12 மணி ஆனாலும் அலைஞ்சு திரிஞ்சு வாங்கிட்டு வரணும். இங்க வாழ்க்கையை பத்தி பேசிட்டு இருக்க, நீ பாம்பை பார்த்துக்கிட்டு இருக்குடா. கஷ்டத்துல இருந்தோம், திரும்ப அங்க வந்து நிம்மதியா இருக்கிறது வந்தோம், திரும்ப கஷ்டப்பட்டு நிம்மதியா இருக்க இடத்துல வந்துட்டு கஷ்டப்படுறோமே கடைசியில. நிம்மதியா இருக்கலாம், பேசி பாரு. நிம்மதியா இருக்க இடத்துல கஷ்டப்பட விட்டாங்க. கடவுள்கிட்ட ஒரே கேள்விதான், நீ இருக்கியா இல்லையா? அதான் கேட்கணும். அதுதான் சொல்றேன், இருக்கியா இல்லையா? கரெக்டான கேள்வி. இருக்கியா இல்லையா? இப்ப வந்து இப்போ ஒரு ஆபத்து இருக்கு, நான் இதுக்குள்ள தண்ணிக்குள்ள குதிக்கிறேன், நீ இருந்தா நான் காப்பாத்து அப்படின்னா வந்து காப்பாத்திருப்பாங்க. அதுதான் பாவம். அவங்க என்ன நினைச்சு போய் பிரார்த்தனை பண்ணிருப்பாங்க அவங்க. சொல்லுங்க. அதுதான் காலையில நடந்ததா? ஆமா, அதை பேசணும்னு நினைச்சேன். நம்ம அந்த ரோட்ல இருந்து கிராஸ் பண்ணி வரோம், ஒரு நிமிஷம் கூட இல்ல, நம்ம இங்கிட்டு வந்துட்டு சாப்பிட வரலாம், ரிட்டர்ன் வரோம். இப்போ அவங்கள இப்போ ஏதோ ஒரு புண்ணு கூட இருக்கு, அந்த இடத்துல அப்படி தொட்டா உங்களுக்கு எப்படி பெயின், அந்த பெயின் வந்துட்டு கிரியேட் ஆகும் உங்களுக்கு பாடி ஃபுல்லா. அது மாதிரி அப்படி உடம்பு அப்படியே இழுத்து வச்சிருக்காங்க. அவங்களுக்கு வலி அனுபவிக்காம வலி கூட கிடையாது அவங்களுக்கு. ஒரே அடியா. சாமியா இருந்தா நேரம் ஒண்ணு ஏதாச்சும் பண்ணி இருக்கணும். அவங்களும் மாலை போட்டாங்க. அவங்க என்னது அந்த பஞ்சசாப்பு சிலை கட்டிக்கிட்டு கையில இது கட்டப்பையில பால், தேங்காய், பூ அபிஷேகம் பண்ண வைப்பாங்க போல. போயிட்டு வரப்ப இது மாதிரினா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? போற நாளால போயிட்டு வராங்க. தேங்காய் இன்னும் உடைக்கலங்க, போறப்பதான். ஏன்னா பாலு ஃபுல்லா இருந்தது. என்ன வேண்டிட்டு போனாங்கன்னு அவங்களுக்கு சரி. உண்மையை சொல்லணும்னா சாமியை கும்பிடுற நேரம் நம்ம முன்னாலாம் இருந்த பெரியாரு, அப்துல் கலாம், அம்பேத்கர், சாமிகிட்ட வேண்டிட்டு எடுக்கிற முயற்சியை நம்ம டைரக்டா எடுத்துட்டு போயிடலாம். அதுல ஃபெயிலியர் ஆச்சுன்னா நம்ம ட்ரை பண்ணனாலதான் ஃபெயிலியர் அவளையா, ட்ரை பண்ணா நல்லா ஆகல அப்படின்னு இன்னும் சாமி ஆனா குறைலாம் சொல்ல, எல்லாம் சாமி மட்டும்தான் அப்படிங்கிறாங்கல்ல, அவங்களுக்கு பின்னாடி நம்ம உழைச்சாதான் நமக்கு சோறு. சரிங்களா, அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. யாரும் அதெல்லாம் கேட்க போறதும் கிடையாது, விடுங்க, அசால்ட்டா ஃப்ரீயா விடுங்க. சாமியை நம்பாதீங்க. மோஸ்ட்லி சாமியை நம்புற நேரம் முன்னாடி இருந்த முன்னோர்களை நம்பிட்டு போயிடலாம். இவ்வளவு பேர் சொல்லிக்கிட்டே போலாம். இவ்வளவு நேரம் நாங்க எவ்வளவு விஷயம் நாங்க கண்டென்ட்டுக்காக பண்ணிருக்கலாம். ஆனா காலைல சீரியஸாக நடந்ததுங்க. அதுதான் கொஞ்சம் ஹர்ட் ஆயிட்டோம். காலைல வரப்பே அது ஃபர்ஸ்ட் எடுத்தோம் வீடியோ எடுக்க போலான்ட்டு கிளம்புறோம். கிளம்பி வந்துகிட்டு இருக்கோம், அந்த ரோட்ல இது மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் நாங்க போறப்பா கூட ஆகல, போறோம் ரிட்டன் அதே இடத்துக்கு ஒரு நிமிஷத்துல ரிட்டன் திரும்பி சாப்பிடலாமே வந்தோம். அங்கனக்குள்ள அந்த பாட்டியம்மா இது மாதிரி இறந்துட்டாங்க. பாட்டியம்மா கூட இல்ல, ஆன்டி உங்களை மாதிரி 35 38 வயசு. 45 வயசு இருக்கும். அவங்க தலையிலே கார் ஏறிச்சா பஸ் ஏறிச்சான்னு தெரியல. இது பஸ் தான். ஆனா பஸ் ஏறின மாதிரியே தெரியல. தலை மேல ஏறி இருந்துச்சுன்னா பஸ் டிரைவர் இல்ல, கண்டக்டர் இல்லங்க, பஸ் மட்டும் நடு ரோட்ல நிப்பாட்டி ஓடிட்டாங்க. அதுதான் பாரு, டிரைவரும் இல்ல கண்டக்டர் இல்லையா. சரி விடுங்க, அந்த டாபிக்ல நம்ம போனோம். நல்லா வேலைக்கு போங்க, படிக்கிறவன் நல்லா
படிப்பு மட்டும்தான் கடைசியில. அந்த டாபிக் வராது. சீரியஸா சொல்றேன். அது மட்டும்தான் கடைசியில. அவன் பாக்குறான், இவன் சொல்றான், இவன் நொட்டான், அவன் சொட்டான், அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க. ஒண்ணுமே ஒண்ணும் இல்ல, உங்க உழைக்கவே முடியாது கையில. வேலைக்கு போ. யார் கிட்ட கேட்டா அப்படிங்க போறாங்க. அதுதான் சொல்லுவாங்க. இப்படிதான் நாங்களும் சொன்னோம். இப்ப வந்து கிடக்கல. ஒரு நாள் நீங்களும் கிடப்பீங்க, அப்போ நீங்க பாத்துக்கலாம். இருக்கிற லைஃபுங்க கம்மியா தான் இருக்கு. மோஸ்ட்லி எல்லா பிளேஸ் பேருங்க, போய் சந்தோஷமா இருங்க, அவ்வளவுதான் சொல்றேன். எப்ப சாவு வருது, ஒரு நிமிஷத்துல சாவு வந்துடும். இந்த உலகமே நம்ம சுத்தி பாக்குறதுக்கு தாங்க. சொல்ற மாதிரி அதுவும் கரெக்ட் தான். நம்மளே ஃபன்னா ஜாலியா பண்றோம், நம்மளே சீரியஸா பேச விட்டாங்க. காலையில நடந்த சம்பவம் அப்படி. போமா, சரி வாப்பா அந்த இடத்துக்கு போ. ஐயோ, ஓ, இப்ப நம்மளும் இது மாதிரி தானே பாத்துருப்போம் எல்லாத்தையும். இது மாதிரி பேசணும், நம்ம சிரிச்சுட்டு இருந்தோம்ல. எங்களை பத்தி சிரிக்காதீங்க. சொல்ற மாதிரி அதான் இவ்வளவு நேரம் சொன்னது வந்துட்டு நீ இந்த நாங்களே சொல்லியிருக்கோம், யாராவது பூமர் கிரிஞ்சு அப்படிலாம் சொல்லியிருக்கோம். அது மாதிரிலாம் சொன்னாலும் சொல்லிட்டு போங்க, கேட்கறவங்க கேட்டுட்டு போங்க. இதுக்கு மேல உங்க விருப்பம். ஒரு இதுல போயிருக்காங்க, அவங்களுக்கு அப்படி ஆயிடுச்சு. ரோடு கிராஸ் பண்றப்ப சேஃப்டியா கிராஸ் பண்ண கத்துக்கங்க. அப்படி இல்லையா, யாராவது வெயிட் பண்ணிட்டு 10 நிமிஷம் லேட் ஆகணும்ல, யாராவது தெரிஞ்சவங்க கிராஸ் பண்ணாங்கன்னா அவங்க கூட கிராஸ் பண்ணுங்க. திடீர்னு அவனும் தெரியாம அவுதி எடுத்து போனா நின்றுட்டு பொறுமையா போங்க. இந்த ஒரு விஷயம், நீங்க போற கோயிலுக்கு போயிட்டு பூட்டிடுவாங்கன்னு நினைச்சிட்டு அவதியா போறதுக்கு உயிர் போயிடுச்சு. திரும்ப கோயில்ல சாமி அங்கேயே தாங்க இருக்கும், அதை புரிஞ்சுக்கங்க. எப்ப போனாலும் சாமியை பார்க்கலாம், எப்ப வேணா. நீ இப்ப போயிட்டு நட 10 மணிக்கு திறந்துட்டு 4 மணிக்கு சாத்துது அப்படின்னா அடுத்த நாள் நீங்க போயிட்டு 10 மணிக்கு கூட பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இது அவதியில போயிட்டு நம்ம இப்பயே பார்த்தாதான் நமக்கு சாமி மோட்சம் தரும்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அதை ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் இல்ல, ஒருத்தவங்க மைண்ட் செட்டை பொறுத்து. ஒருத்தவங்க இது மட்டும்தான் அப்படிங்கிறாங்கல்ல, அவங்களுக்கு சொல்றோம், பார்த்துக்கோங்க. இதுவும் ஒரு டேம் போல. பார்க்காதீங்க, எங்கடா காட்டுக்குள்ளதான் போறாங்கன்னு. அவங்க உட்காந்துருந்தாங்க, அந்த இடம் நல்லா இருக்கான்னு பார்க்க. கோஸ்ட் விளாக் கீஸ்ட் விளாக்னு நமக்கு இது ஃபன் வீடியோ போதுங்க. பாக்குறவங்க 4 பேர் பரவாயில்ல, நம்ம வீடியோ பார்த்து ஒரு 4 பேர் நல்லா பண்றீங்கன்னு சொல்றாங்களே. ஒவ்வொருத்தையும் அது கூட சொல்ல மாட்டாங்க, அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. நல்லா இல்லைன்னா குறைய சொல்லுங்க, நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. இங்கிட்டு போலாமா இங்கிட்டு போலாமா, என்ன பண்றோம், இங்கிட்டு போலாமா இங்கிட்டு போலாமா, ரைட்டா லெஃப்டா? எப்போ நமக்கு ரைட்டு தான் முக்கியம். இங்கிட்டு போ. அதையும் ஓப்பனா சொல்லிருங்க, இல்ல கமெண்ட் பண்ணிருங்க, இல்ல மெசேஜ் கூட பண்ணிருங்க, இல்ல தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா அதை சொல்லிருங்க. பேசுறது கம்மி பண்ணுமா, இல்ல கண்டென்ட்ல ஆமா பிடிக்கலையா, இந்த பாட்டு பிடிக்கல ப்ரோ அப்படின்னு சொல்லிருங்க. இது பிடிச்சிருக்கா, இதே மாதிரி பண்ணுங்க, ஃபன்னா இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. இல்ல இது மாதிரி கண்டென்ட் மாதிரி போடுறோம் அப்படின்னா கண்டென்ட் இதை சொல்லுங்க. இங்கதான் வந்து அந்த அவங்களும் எவ்வளவு நேரம் தான் நம்ம புலம்புறதை கேட்பாங்க. ஆமாங்க, எனக்கே வெறுத்து போச்சு நான் புலம்புறது. இல்ல உட்காந்துருந்தாங்க அந்த கப்பல்ஸ், எப்போ இங்க உட்காந்துருந்தாங்க அப்படின்னா குடிக்கிறாங்க, ஏன்னா பாட்டில் அங்கனை போட்டுடுறாங்க தண்ணிக்குள்ள. விடுங்க, ஏற்கனவே அவங்க வாழ்க்கையிலேயே அவங்க புலம்புறதை கேட்டு போய் கொஞ்சமா நம்ம வீடியோ பார்த்து ஃபன்னா இருக்கும் சிரிக்கிறதுக்காண்டி வந்திருப்பாங்க. நம்மளும் இங்க சீரியஸா பேசிட்டு இன்னும் சோகத்தை உண்டாக்கிட்டு போறது ஏங்க போங்க. அவங்க சொல்லிடுறாங்க, யாரா அவங்க பைத்தியக்காரங்க அப்படிம்பாங்க. ஐயா, இதுக்கு மேல என்னங்க வேணும்? நிம்மதியா இருக்குன்னா இந்த இடத்துக்கு வாங்க ஒரு நாள். ஆனா சீசன் டைம்ல வாங்க, ஃபேமிலியோட வாங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. டிஃபன் கட்டிட்டு வந்துருங்க. ஆமா, மாதிரி டிஃபன் கட்டிட்டு வந்துடும். குழந்தைங்க எல்லாம் கூட்டி வந்துட்டு சாப்பாடு இல்லாம ரொம்ப கஷ்டப்படாங்க. பக்கத்துல கடை எதுவுமே இல்லை. அது தண்ணி திறந்துட்டா நல்லா இருக்கும். தண்ணி உங்களுக்கு வேணாம், இது மாதிரி இருக்கணும்னா இந்த டிசம்பர் நவம்பர்ல வாங்க, அதுதான் சூப்பரா இருக்கு. மற்றபடி வெயில் காலத்துலாம் வந்து வேஸ்ட். தண்ணி வரதை பார்க்கணும் அப்படின்னா ஜூலை ஆகஸ்ட் தண்ணி திறப்பாங்க, அந்த டைம்ல வாங்க. யாராது வெயிட்ரா ஆஃப் இந்தியா. சரி, ஓகே, வாங்க நம்ம அடுத்ததை போய் பார்ப்போம். ஓகே, அவ்வளவுதான். இந்த டேமோட நம்ம எல்லாம் சுத்தி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம எங்க போகணுங்கிறத பார்ப்போம். இன்னைக்கான இதுல வந்து 3 பிளேஸ் கவர் பண்ணலான்னு வந்தோம். ஆனா இந்த வீடியோல எங்களால 2 தான் கவர் பண்ண முடிஞ்சுச்சு. இன்னொன்று வந்து மயிலாடும் ஃபால்ஸ், அது வந்து இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், ஒரு கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் ஃபால்ஸ் சைடு போகலாம். இப்போதைக்கு இந்த 2ம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு இல்லை. நீங்களும் என்னமோ எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க, ஆனால் இங்கே அப்படி முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் போன வாரத்துக்கு இந்த டைம் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்திருக்கு ட்ரிப்பு, ஓகேங்களா? இதே மாதிரி பூஸ்டில் அடுத்த வீடியோ பண்ணுறோம், ஓகே? இனிமேல் உங்களுக்கு கரெக்டாக சண்டே, டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே வந்து ஃபுல் வீடியோ வரும். மீதி எல்லா நாளும் ஷார்ட்ஸ் வரும். என்ஜாய் பண்ணுங்கள். சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஓகேங்களா?